அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுஜாகஸ்தூரிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம மெஜிஷியன் கேப் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். மேஜிக் பண்ணுறவங்க ஒரு ஹேட் தொப்பி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். அதுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் சார்ட் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பேப்பர், அதுக்கப்புறம் ஸ்கேலு, க்ளூ, இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு. 19 இருக்குது. நம்ம வந்துட்டு 19 இன்ச்சஸ் எடுத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டில், இந்த சார்ட் நல்லாவே வந்துட்டு கெட்டியாகவே இருக்குது பிளாக் கலர் மற்ற சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அது அப்புறம் வந்துட்டு நம்ம ஹைட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 5 to 6 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். எக்ஸஸாக வந்துட்டு ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. எதுக்குன்னா வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைன் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒரு நீளமாக வரும். நம்ம வந்துட்டு இந்த ரஃப்பாக இருக்கிற சைடை வந்துட்டு உள்புறமாக வச்சுக்குவோம். ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற சைடை மேல்புறமாக இருக்கிற மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது இம்ப்ரெஷன் எதுவும் கொடுத்துடாதீங்க. கீழே இன்னொரு பிளாக் கலர் சார்ட் வச்சு அது மேலே இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிறத வச்சுருங்க. வச்சு சுற்றிலும் 2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உள்ளேயும் வெளியிலையும் நம்ம சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரையும் போது லைட்டாக ஒரு மார்க் கொடுத்தா போதும். பாருங்கள், 2 இது நமக்கு கிடச்சிருச்சு, பெருசு சின்னதுன்னு. இப்போ இந்த சிலிண்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு இன்ச்சு to 1.5 இன்ச் நான் விட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அளவு வந்துட்டு மெஷர் பண்ணி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தை உள்புறமாக மடிக்கணும். இந்த மாதிரி அடுத்த சைடு பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக மடித்து விடணும். இது மடித்து விடும்போது நீங்கள் நல்லா ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து அழுத்திக்குங்க. இப்போ பாருங்கள், மேலே இப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு, கீழே அப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த பெரிய சர்க்கிளை வந்துட்டு உள்ளே விட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது க்ளூ கூட போட வேண்டாம், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னொன்று, அந்த சின்ன சர்க்கிளில் வந்துட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது ரொம்ப வந்துட்டு ஈவனாக இருக்கணும்னுலாம் இல்லை, ஒரே கலருங்கிறதுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்புறம் அந்த ரெட் கலர் ஷீட்டை வந்துட்டு 1 to 1.5 இன்ச்சு வித்தில் வந்துட்டு கட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மெஜிஷியன் கேப்பு. இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு யூஸ் ஆகும். சும்மாவே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களே கூட கிராஃப்ட் பண்ண சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் இது 5 இன்ச் ஹைட்டு எடுக்காமல் நீங்கள் ஒரு 3 அந்த மாதிரியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னான்ட்டு குழந்தைங்களுக்கான ஹேட் மாதிரி அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சுஜா கஸ்தூரிஸ் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.